பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2025 18வது சீசனோட 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமுக்கும் ஆர்ஆர் டீமுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் வந்து போன வருஷம் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இந்த 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 மேட்ச்லயுமே சரி அவங்க வந்து அதிகமான ஒரு ஸ்கோர் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கணிச்சிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹைதராபாத்னா யாரு, அந்த ஹென்ரிச் கிளாசன், டிராவியஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்கன்னா யாரு? அது இல்லாம நீங்க என்னை ஏன்டா கழட்டி விட்டீங்க, நீங்க என்னை விட்டதுக்கு நான் உங்களை பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இஷான் கிஷனோட பர்ஃபார்மன்ஸும் அவருக்கு செஞ்சுரியில கொடுத்த ஒரு மொமெண்டம், அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனை பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வேற லெவல் ஒரு மேட்ச், கிட்டத்தட்ட டாப் ஒரு 2 ரன் சேர்த்து அடிச்சிருந்தாங்கன்னா ஐபிஎலோட ஹையஸ்ட் ஸ்கோராவே மாறி இருக்கும். ஒரு ரன்ல தவற விட்டுட்டாங்க, ஈக்குவல் பண்ணாம விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. என்னடா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு T20ல சேசிங் தான் பெஸ்ட் நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல. இது வந்து டே மேட்ச். மேக்சிமம் பவுலிங் சூஸ் பண்றதுக்கு காரணமே நைட் மேட்ச்ல டியூ வரும். டியூ ஃபேக்டர் வந்துச்சுன்னா பால் வந்து நம்ம சொல்ற திசையில போட முடியாது, ஈரமா இருக்கும். அதனால நம்ம வந்து பவுலிங் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா கேப்டன்ஸ் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரியான் பராக் இப்படி முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு நமக்கு சரியா தெரியல. பவுலிங் சூஸ் பண்ணிட்டாரு. இதுதாண்டா நமக்கு சாக்கு, நம்ம ஹோம் கிரவுண்டு, நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க அடிச்ச அடி பயங்கர இடி மாதிரி தான் இன்னைக்கு ஆப்போசிட் டீம் ராஜஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மோசமான நிலைமையிலுக்கு கொண்டு போய் விட்டுச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஓப்பனிங்ல 2 பேருமே பிரின்னு பிரிச்சாங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன பிரிக்கிறது, நான் பிரிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு வந்து இஷான் கிஷன் அதுக்கு மேல அடிச்சாரு. இதுல ஒரு 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 பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டாப் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, அடுத்து ஒன் டவுன் இறங்கின அவருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. 3 லெஃப்ட் ஹேண்டர் போட்டு பிரின்னு பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆர்ஆர் டீமை திணற வச்சுட்டாங்க. அது இஷான் கிஷனோட செஞ்சுரிலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. செஞ்சுரி அடிச்சுட்டு ஒரு காட்டின ரியாக்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா அப்படியே மும்பை டீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் எல்லாருக்குமே சரி, எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, பாக்குற எல்லாத்துக்குமே இப்படிதான் தோணுச்சு. என்னைவா நீங்க ரீட்டைன் பண்ணல, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான். இது டைரக்டா மும்பைக்கா இல்ல T20ல ஏன் நீங்க நீ செலக்ட் பண்ணலன்னு சொல்லி செலக்டர்ஸ்க்கான்னு தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்னு சொல்லி இஷான் கிஷனுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நிதிஷ் ரெட்டி வந்தாரு, ஒரு கேமியோ 15 பாலுக்கு 30, ஸ்ட்ரைக் ரேட் 200. அதுக்கடுத்து வந்தாரு ஹென்ரிச் கிளாசன் 14 பாலுக்கு 34, ஸ்ட்ரைக் ரேட் 200. அதுக்கடுத்து வந்தாரு அங்கித் வர்மா 3 பாலுக்கு 7 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 200. அதுல விளையாண்ட 6 பேருமே ஒருத்தர் கூட 200க்கு கீழே ஸ்ட்ரைக் ரேட்டே இல்லைங்க. மினிமம் ஸ்ட்ரைக் ரேட்டே 200. அதுவும் நிதிஷ் ரெட்டி மட்டும்தான் 15 பாலுக்கு 30 அடிச்சாரு, போயிட்டாரு. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 286 ரன் 20 ஓவர்ல. நம்மளாம் முன்னெல்லாம் பார்த்திருப்போம் ஒன் டே மேட்ச்லாம் இவ்வளவு ரன் அடிக்கிறதுலாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோரு. இப்பெல்லாம் T20லயே சாதாரணமா 280 ரன் அடிச்சிட்டு இருக்காங்க. 280 ரன்ன்றதே ஒரு பெரிய ஸ்கோரு. அதை சேசிங் பண்ண ராஜஸ்தான் அதை அடிச்சாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதனால ரொம்ப கேவலமா தோத்துட்டீங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. 240 ரன் வரலையுமே அவங்க முயற்சி பண்ணி அடிச்சாங்க. ஏர்லயே அவங்க விக்கெட்டை விட்டுட்டாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ரியான் பராக் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நிதிஷ் ராணா சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு 3 பேர், அவங்க நம்பின 3 பேர் பாத்தீங்கன்னா சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஸ்கோர்லாம் சேசிங் பண்ணும்போது கண்டிப்பா ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பா இருந்திருக்கணும். ஏன்னா பட்லர் ராஜஸ்தானுக்கு எவ்வளவு முக்கியன்றது பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. ராஜஸ்தானுக்கு பட்லர்னா ராஜஸ்தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த மேட்ச் இருந்துச்சு. சூப்பரா விளையாண்டுட்டு கொடுத்துட்டு இருந்தவர் ராஜஸ்தானுக்கு. ஆனா ராஜஸ்தான் அவரை விட்டு இப்ப குஜராத் டீமுக்கு போயிட்டாரு பட்லரு. ஆனா இருந்திருந்தாருன்னா ஓரளவுக்கு கொண்டு போயிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருக்கணும். அந்த அளவுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போயிருந்திருக்கும் பட்லர் இருந்திருந்தா. ஆனா யாருக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஸ்கோர் ஹைதராபாத் அடிப்பாங்க, இந்த அளவுக்கு நம்ம இப்படி தோப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ராஜஸ்தான் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போய் தான் அந்த மேட்சையே லூஸ் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 44 ரன் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. 242 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு விக்கெட்டு இல்ல 2 விக்கெட்டு, ஒரு 2 விக்கெட் பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தா மேபி ரொம்ப ஒரு க்ளோஸா கூட போயிருந்திருக்கும். ஏன்னா எந்த மேட்ச் எப்படி மாறுனே தெரியாது. போன வருஷம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். போன வருஷம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் சூப்பரா ஒரு சேசிங் பண்ணி முடிச்சாங்க.
அது வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மாரி நம்ம வந்து எது எப்படி நடக்கும்னே நம்மளால கணிக்க முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மேட்ச் T20ன்றது அதுவும் ஐபிஎல்ன்றது வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. இப்ப எல்லாமே T20 பார்க்க ரொம்ப ரொம்ப T20 பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறதுனால ஐபிஎல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. வேர்ல்டு கிரிக்கெட்ல நடக்கிற எல்லா சீசனை விட ஐபிஎல் வந்துட்டு இதனாலதான் ஒரு பியூட்டி. இதனாலதான் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் இந்த மேட்ச் வந்து சூப்பரான ஒரு மேட்ச். இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹைதராபாத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட் மேட்சா தான் இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி. அடுத்தடுத்து அவங்க இதை விட நாங்க இன்னும் பயங்கரமா அடிக்க போறோம், எங்களோட இலக்கு பாத்தீங்கன்னா T20ல 300 ரன் அடிக்கிறது அப்படின்ற கணக்குக்கு தான் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவங்க அடுத்தடுத்த மேட்ச்லாம் எப்படி விளையாடுறாங்க, எப்படி அந்த மேட்ச் கொண்டு போறாங்க, எப்படிலாம் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மேட்ச் வின் பண்ணதுனால டேபிள் டாப்புக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 பாயிண்ட்டுக்கும் மேல அவங்க வந்து ரன் ரேட்ல அதிகமா இருக்கிறாங்க. ஆர்சிபி பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறாங்க. சென்னை பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. சென்னையும் அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு சென்னையும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் சென்னை மேட்ச் மும்பை மேட்ச் ரிவ்யூ பண்ணும்போது நான் உங்களை சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.